ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஒரு ஸ்டாக்கை வச்சு நம்ம பார்ப்போம். அது எப்படி பேசிக்காக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1384 ரூபாய்க்கு இப்போது கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் ப்ரைஸ், ரைட்டுங்களா? இப்போது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே ஆப்ஷன் செயின் வந்து வரும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ என்எஸ்சியோடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா இதில் வந்து செலக்ட் சிம்பிள்னு வரும். இந்த இடத்துல வந்து ரிலையன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களோ அந்த இதில் செலக்ட் பண்ணிங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து ஸ்டாக்கில் பண்ணுறதுங்கிறது ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஹைலி ரிஸ்க்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் போய் பண்ணாதீங்க. இது வந்து எப்படி புரியணும், எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மந்த்லி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி, அதாவது ஸ்டாக் அப்படின்னு எடுத்திங்கனாலே மந்த்லி ஆப்ஷன் இருக்கும். இதுவே நீங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் வீக்லி எக்ஸ்பைரி உங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கால் ஆப்ஷன், அதாவது வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கால் ஆப்ஷன். ஸோ இது ஃபுல்லாக கால் ஆப்ஷன், இது ஃபுல்லாக புட் ஆப்ஷன், ரைட்டுங்களா? இப்போது இந்த கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? இப்போ வந்து இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். தெரிஞ்சிருக்கும். அது தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கோர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃப்ரீ கோர்ஸே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதை நீங்கள் கிளியராக வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்ஸே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டு போனீங்க அப்படின்னா investorsthamil.com அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிருங்க. இன்வெஸ்டார்ஸ் INVES TORS தமிழ்.com. ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதில் போயிட்டு கோர்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் கோர்சஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருக்கேன். இதோடைய கம்ப்ளீட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து கீழே போனீங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ்னே உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ கோர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பேசிக் கம்ப்ளீட் கோர்ஸ். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே பேசிக்காக நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக ஹெட்ஜிங், போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறது எப்படி, இன்டர்நெட் ட்ரேடிங் ஆப்ஷனில் பண்ணுறதுல எப்படிங்க நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகும். அதில் வாட்ச் கொடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்லேயே வாட்ச் பண்ணிக்கலாம். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டுட்டோரியலுக்கு வருவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் ப்ரைஸ் 1384 இருக்கு மார்க்கெட், அதாவது வந்து ரிலையன்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ். இப்போது 1384க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1380. ஸோ இந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1380. இதில் இருக்கக்கூடிய இந்த 1380 நேராக இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்க ப்ரைஸ் எல்லாமே, அதாவது இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய டீட்டெயில், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷனுடைய டீட்டெயில். ஸோ நம்ம வந்து கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1380 ரூபாய்க்கு நான் இப்போ ஸ்டாக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1384 இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகி 1500க்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபோர்காஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1380ங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுடைய கால் ஆப்ஷனை வாங்குறேன். எத்தனை ரூபா? 23.90 ரூபா, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம், நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் 1380 ரூபா. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வாங்குறதுக்காக ப்ரீமியம். இந்த நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா நான் வந்து 1380 ரூபா அப்படிங்கிற இந்த கால் ஆப்ஷனில் நான் வந்து கான்ட்ராக்டை போடுறேன். இதுக்கு வந்து நான் 23 ரூபா பே பண்ணுறேன். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, ஏன்னா நான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கணும். நான் வந்து
அந்த இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்கோ, எக்ஸ்பைரி முடியறதுக்கு முன்னாடி, எக்ஸ்பைரி முடிஞ்ச அந்த டைமில் அந்த இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்கோ, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1500 போகும்னு நான் நினைக்கிறேன். அப்போது அந்த ப்ரைஸுக்கு எனக்கு வந்து அப்போ நான் வாங்கினாலும் 1380 ரூபா ப்ரைஸுக்கு தான் நான் ஸ்டாக்கை வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான கான்ட்ராக்டை நான் போடுறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, லேண்டை வந்து நம்ம ஒரு 50,000 ரூபா கொடுத்து புக்கிங் வேல்யூ நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு, அந்த மாதிரியான கான்செப்ட் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 1500 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் அப்போ கரண்ட் ட்ரேடு ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் 23 ரூபா கொடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா 1380 ரூபாய்க்கு தான் நீங்கள் இப்போ கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. இப்போ 1500 ரூபா போயிடுச்சு ஸ்டாக் ப்ரைஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே 1380லேருந்து 1500 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இந்த ப்ரீமியமில். நீங்கள் இதை வந்து டைரக்ட் கான்செப்டாக நீங்கள் வந்து ஸ்டாக்கையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது வந்து ஃபிசிக்கல் டெலிவரின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் வந்து என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் கேஷாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிளுக்கு கால் ஆப்ஷனை மட்டும் வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் 23 ரூபா 90 பைசா இருக்கா, 23 ரூபா கொடுத்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க, 1380 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க, 23 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 23 ரூபா 90 பைசா வருது, 23 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டைமில் நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச மாதிரியே ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா 1500 ரூபாய்க்கு எக்ஸ்பைரியில் முடியுது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1500 ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் வந்து முடியுது. ஆனால் நீங்கள் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நீங்கள் போட்ட கான்ட்ராக்ட் என்ன, 1380. அப்போது ஆப்ஷன் செல்லர் உங்களுக்கு வந்து என்ன சொல்லி விற்றுருக்காரு, நீ வந்து இந்த கான்ட்ராக்டை முடிகிறதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி 1500 எந்த ப்ரைஸ்க்கு போகுதோ அந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ போயிருந்தாலும் சரி, நான் உனக்கு 1380 ரூபாய்க்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்ட்ராக்ட் பேச்சு. அப்போது 1500 ரூபா போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 1500 அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதாவது அதிகமான போன ப்ரைஸ். இப்போ கால் ஆப்ஷன் வாங்கியிருக்குமா, அதனால் வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 1500க்கு போயிருக்கு. 1500 மைனஸ் 1380 ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 125 ரூபா வரும். கரெக்டா? சாரி, இதில் வந்து ஏதோ ஒரு கணக்கு தப்பாக வருது, 0.5 வர மாதிரி ஏதோ வருது. ஓகே ரைட், நான் இதை வந்து திருப்பி போடுறேன். 1500 மைனஸ் 1380. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணோம்னா சம்திங் ராங். ஒரே நிமிஷம், இந்த கால்குலேட்டர்ல வந்து ஏதோ சம்திங் தப்பு வருது. இப்போ 1500 மைனஸ் 1380 ஈக்குவல் டு, ஓகே இப்போ கரெக்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 120 ரூபா நமக்கு வந்து என்ன ஆகுது, 120 ரூபா நமக்கு ப்ரைஸ் வந்து வருது. ரைட்டுங்களா? இப்போ இந்த 120 ரூபா ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க, 23 ரூபா கொடுத்து வாங்கினீங்க. அங்கே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 120 ரூபா நமக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த 23 ரூபா நீங்கள் கொடுத்த ப்ரைஸை கழிச்சிட்டிங்கன்னா 120 மைனஸ் 23 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 97 ரூபா. 97 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பேசலை. குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு ஆப்ஷனுடைய கான்ட்ராக்டுக்கு உங்களுக்கு வந்து 97 ரூபா ப்ராஃபிட். ஸோ 97 இன்ட்டு 500 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 48,500 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ரைட்டுங்களா? இதுதான் வந்து இப்போ இது வந்து நீங்கள் வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க, 23 இன்ட்டு 500 வாங்கியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ 23 இன்ட்டு 500 எவ்வளோ வரும், 11,500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு லாஸ் ஆனால் 13,500 ரூபா தான் போகும். ஆனால் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ வரும். அதாவது இப்போ 1,500 போயிடுச்சு, ஒரு வேளை நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 48,500 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து நீங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து, ஸோ நீங்கள் என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுதோ அது மைனஸ் நீங்கள் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா அந்த ப்ரீமியம் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ப்ரீமியமோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கீங்க 23 இன்ட்டு 500 கொடுத்து 11,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 48,500 ரூபா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 97 ரூபா நம்ம என்ன கழிச்சிட்டோம், நம்ம 97 ரூபா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. 48,500 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து
நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ சாரி இந்த 120 ரூபாங்கிறது வந்து 23 ரூபாய் கழிச்சிடணும்ல, சாரி அதை கழிச்சிட்டு தான் நம்ம 97 ரூபா வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 48,500 நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உண்டான வீடியோஸ் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன்.